81 சங்கீதம் 10 வசனம். 81:10 வாசிங்க. அல்லேலூயா. கைதுக்கு மயப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் வாயை விரிவா தர நான் அதை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் நிறைவேறணும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 81:10 உன் வாயை விரிவா தர நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவா தர நான் அதை நிரப்புவேன். எவ்வளோ அருமையான வசனம் பாரு. ஆண்டவர் ஒரு மீனிங்ஃபுல் ப்ராமிஸ் தான். எல்லாமே ரொம்ப அருமையான ப்ராமிஸ். ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ். வாயை திறதுக்கு ஆண்டு சொல்லலை. வாயை திறன சொன்னார். வாயை விரிவாக தர. நம்ம வாயை திறக்கிறோம். சில வாயை திறக்கிறதே இல்லை. துதினா துதிக்கிறதுக்கு வாயை திறக்கிறதே இல்லை. அப்புறம் எங்கே போய் விரிவாக திறக்கிறது? ஆண்டவர் வாயை விரிவாக திறக்கிறார். ஓப்பன் யுவர் மவுத். நல்ல வாயை விரிவாக தர. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் விரிவாக தர. வாயை திறந்த பார்த்தாதா ஆண் வாயை திறக்கிறேன். இப்போ அம்மாவில் என்ன சொல்கிறாங்க, சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுறாங்கன்னா, டே வாயை தரடா, வாயை தர மக்களே அப்படின்னு சொல்லிட்டு தானே சாப்பாடு போட்டுறாங்க. வாயை விரிவாக தரனா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டவர் வாயை விரிவாக தர சொல்கிறாங்க? அல்லேலூயா. ஆமாம், வாய் ரொம்ப விரிவாக தர. நம்ம சொல்லுவோம், டே முதல்ல வாய் திறந்த மாதிரி திறக்கிறீடா. நம்ம சொல்லுவோம், வாய் ஆன்னு திறந்தா முதல்ல தான் வாயை விரிவாக திறக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வாயை விரிவாக தர. நீங்கள் ஏன் ஆஸ்வதிக்கப்படாமல் போயிட்டீங்க? ஏன் உங்கள் ஆசை இல்லாமல் போச்சுன்னா, உங்கள் வாயை திறந்தீங்க உண்மைதான். ஆனால் வாயை விரிவாக திறக்கலை. அல்லேலூயா. ஆண்டவர் வாயை திறக்க சொல்லலை, வாயை விரிவாக திறக்க சொல்கிறார். நல்லா புரியுதா? அது ரொம்ப அகலக்கால் வைக்காத. நம்ம ரொம்ப அகலக்கால் வைப்போம். வாய் ரொம்ப பெரிய வாய். வாயை பெரிய வாய்ங்கிறோம் அப்படின்னா என்னென்னா, பெரிய அளவில் காரியங்களை சொல்லுவோம், பெரிய அளவில் பேசுவோம். பெரிய வாய் அப்படின்னா அவனுக்கு வாய் ரொம்ப பெருசுப்பா, அவங்கள வாய் கொடுக்காத, அவன்கிட்ட பேசாதீங்க, அவன் வாய் பெரிய வாய் அப்படின்னு. என்ன பெரிய அளவில் பெரிய காரியங்களை அது வாய் பேசும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதுக்கு என்ன அர்த்தம்? வாயை விரிவாக தரேன்னா, நம்மளுடைய தரிசனம் பெருசாக இருக்கணும். அல்லேலூயா. அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் அண்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். வில்லியங்கேரி சொல்கிறார். வில்லியங்கேரி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை தீர்மானம் பண்ணு, பெரிய காரியங்களை செய்ய. ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை எதிர்பாரு. அல்லேலூயா. அவள் பெரிய காரியங்களை அட்டன் பண்ணணும். பெரிய காரியம் அதான் பெரிய சர்ச்சை கட்டுறோம். பெரிய அளவில் ஆத்மா எதிர்பார்க்கணும். சின்னோண்டு சேர்ச்சி கட்டிட்டு எனக்கு 10,000 ஆத்மா வேணும் அப்படி கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னது. முதல்ல நம்ம ஆண்டுக்கு பெரிய காரியத்தை அட்டன் பண்ணணும், அதை பிளான் பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிய காரியம் எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் ஆண்டுக்கண்டு எந்த காரியத்தை செய்ய போகிறீங்க, குடும்பத்துக்கு எந்த காரியம் செய்ய போகிறீங்க, பெருசாக செய்யுங்க. பெருசாக தீர்மானம் பண்ணுங்கள், பெருசாக பிளான் பண்ணுங்கள், பெருசாக வச்சு ஜெபம் பண்ணுங்க. வெளியே சொல்லுங்களாரும். ஆமாம், ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா 10 கடைக்கு நீங்கள் பிளான் ஜெபம் பண்ணணும். உங்கள் கீழே 10 கடை இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். ஆலியன்ஸை 10 பேரை வச்சுட்டு 10 லட்சம் மக்களுக்கு ஜெபம் பண்ணார். என்ன பேசாமல் இருக்கிறீங்க? இருக்கிற 10 பேர் கூட இல்லை சபையில். அவங்க மாணவி, அவங்க மாமியா, இந்த பிள்ளை எப்போதான். ஆனால் இவர் ஜெபம் பண்ணுறது என்னது? 10,000 பேர், 50,000 பேர், 1 லட்சம் பேர், 10 லட்சம் பேருக்கு போயிட்டார். ஆனால் கொடுத்தாலும் கொடுக்கலையா? பார்த்தீங்களா? நீங்கள் அது மாதிரி இருக்கணும். நோ நேரோ மைண்டட், த ப்ராட் மைண்டட். பெரிய மனசு, பெரிய மனசு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த அளவுக்கு தான் உங்களை ஆசிரிக்கிறாரு. நீங்கள் இந்த மாதத்தில் அது பெரிய அளவில் நீங்கள் தீர்மானம் பண்ணணும். பெரிய அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். சின்ன குட்டி 2 பேருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கக்கூடாது.
2000 பேருக்கு ஆசிரமமாக இருக்கணும். அல்லேலூயா. சமைக்கும் போது கூட 2 பேருக்கு மட்டும் சமைக்கக்கூடாது. வீட்டில் 2 பேர் இருக்கலாம், ஆனால் 4 பேருக்கு சமைக்கணும். அப்போ தான் அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு உனக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் பெரிய அளவில் நம்ம செய்யணும், பெரிய பிளான் பண்ணணும். அதான் பெரிய அளவில் பெரிய வாய் தர வாயை. ஆமாம், அதுக்கு ஏற்றபடி சாமி செய்வார். இப்போது நான் நிரப்புவேங்கிறார் ஆண்டவர். முதல் திறங்கிறாரு, ரெண்டாவது நிரப்புவேன். ஆண்டவர் எப்பயுமே நிரப்புவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 21:19 வாசிங்க. ஆதியாகமம் 21:19 சீக்கிரம் வாசிக்கணும். பாருங்க, தண்ணீரால் நிரப்புகிறார் ஆண்டவர். நிரப்புகிறார் பாருங்க. ஆகாருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. வனாந்தரத்தில் சாகப்படுந்த மகளுடைய அந்த துருத்தியை தண்ணீரால் நிரப்புகிறார் ஆண்டவர். ஆதியாகமம் 24:16 வாசிங்க. ஆதியாகமம் 24:16. ஆதியாகமம் 20. அவருடைய குடம் இருக்குது இடுப்பில், அந்த குடத்தை நிரப்புறாரு. யாருக்கு? அது எலியேசருக்கு மட்டும் இல்லை, ஒட்டகம் 10 ஒட்டகம் இருக்குது. அந்த 10 ஒட்டகமும் மகிழ் ரொப்பும்படி நிரப்புறா. ஆமாம், ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆகாருக்கு அருமையான, இந்த ரெபேக்காளுக்கு அருமையான வாழ்க்கை கொடுத்தார். நிரப்புவார் ஆண்டவர், துருத்தி நிரப்புவார். இஸ்மவேல் உயிரோடு இருக்கிற காரணமே அந்த துருத்தி நிரப்புனது. இன்றைக்கி ரெபேக்காளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தது காரணமே அவர் நிரப்புனார், அந்த குடத்தை நிரப்புனார். அல்லேலூயா. அது எலியேசருக்கு மட்டும் இல்லை, அந்த ஒட்டகங்களுக்கும் சேர்ந்து பகிர் நம்பும்படி நிரப்புனார். இன்றைக்கி உங்களுக்கு அப்படி தான் நிரப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:35 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:35. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். ஆண்டவர் பாருங்க, வாய்க்கால் நிரப்பப்படு செய்வார். அல்லேலூயா. இப்போ ஒன்றுமில்லாத நேரத்தில் வாய்க்காலை வெட்டுகிறார். வனாந்திரத்தில் வாய்க்காலை நான் தண்ணீரால் நிரப்பப்படு செய்வேன். அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுங்கள். நானும் காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். கைத்தட்டி வச்சாமா, நீ காற்றையும் பார்க்க முடியாது, மழையும் பார்க்க முடியாது, வாய்க்கால் நிரம்பும். வாய்க்கால் உனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், அது லாரி டிக்கெட் அடிக்குமா? இல்லை. ஆண்டு காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் வாய்க்கால் நிரப்பப்படுனார். வாய்க்கால் நிரப்பினார் ஆண்டவர். நீங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தில் காற்றையும் பார்க்க மாட்டேங்க, மழையும் பார்க்க மாட்டேங்க, எதிர்பார்த்த காரியம் நடக்காது, ஆனால் தேவை சந்திக்கப்பட்டுரும். அல்லேலூயா. அற்புத சாமி செஞ்சிருவார். அதான் நம்மளுடைய ஆண்டோடைய ஸ்பெஷாலிட்டியை. அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் வாசிங்க. யோவான் 2:7 வாசிங்க. சீக்கிரமாக ஜாடிகளை நிரப்புவார். ஜாடியை தண்ணீரால் நிரப்பினார், கற்சாடியை. அல்லேலூயா. காண ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்களா? எம்டி சாடி, கச்சாடி, அருமையான திராட்சை ரசம் நிரம்பிடுச்சு. வெறும் தண்ணீரால் நிரப்பினார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையும் கூட வெறுமையான வாழ்க்கை, ருசி இல்லாத வாழ்க்கை, சுவையில்லாத வாழ்க்கை, உன் வாழ்க்கையினால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. நோ ஸ்பெஷாலிட்டி. எந்த விதத்திலும் வாழ்க்கை நமக்கு வித்தியாசமாக இல்லை. மோசமான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை ருசியுள்ள வாழ்க்கையை மாற்றுவா. இந்த ரசம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லோரும் கேட்குறாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க அத்தனை கேட்குறாங்க, இந்த ரசம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த ரசம் எங்கேருந்து வந்துச்சு? தண்ணீர் மொண்டவர்களுக்கு தான் தெரியும் இது தண்ணி, சாதாரண தண்ணி. மற்ற ஒருத்தருக்கும் தெரியாது இந்த ரசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீ சாதாரண ஏழை குடும்பம், சாதாரண படிக்காத தாய் வயிற்று நீ பறந்துருப்பேன். ஆனால் உன்னை கொண்டு வந்து தேவன் பெரிய காரியம் செய்வா. நான் எங்கள் அம்மாலாம் படிக்காத அம்மா தான். நான் ஒரு சில கூட்டங்களை முடிச்சோன்னா என்னை வந்து, நீ யார் பெற்ற பிள்ளையோ, இப்படி ஆசிரியமாக்குறியே, இப்படி கூட்டம் நடத்துறியே, இப்படி ஊழிக்காரில் கொண்டு வர்றியே, எல்லாருமே சொல்லுவாங்க, நீ யார் பெற்ற பிள்ளையோ. பார்த்தீங்கன்னா, பெற்றவங்க முக்கியம் இல்லை, அது கிரியை செய்கிறவர் தான் கத்தர். கச்சாடி எங்கேருந்து வந்துச்சு? கச்சாடி, சாதாரண கச்சாடி. அதில் சொல்லுங்களா, உங்களை சொல்லுவாங்க அப்படி. நீ யாருடைய மனைவியோ, நீ யாருடைய மகளோ,
உன்னை யார் பெற்றாங்களோ அவங்க பாக்கியவதிமா, அவங்க பாக்கியமாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க மகராசியாக இருக்கணும் அப்படின்னு உங்களால் உங்கள் குடும்பம் பாராட்டப்படணும். இன்றைக்கி நம்மளால் நம்ம குடும்பம், நம்ம அம்மா திட்டு வாங்குறாங்களா, எவ்வளோ பெற்று போட்டார், சே எங்கே கடந்து பிறந்தாலும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வீணாக போய் கிடக்குது. நல்லா கவனிச்சிங்க. ஆனால் உங்களால் நம்ம அம்மா அப்பா கூட புகழப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை நிரப்புவார். அருமையான திராட்சை ரசமாக மாறுச்சு, நிரப்புவார் ஆண்டவர். அல்ல சொல்லுங்களாரோ, வாழ்க்கையை தேவனா கர்த்தர் அவர் நிரப்புவார். ஆகார் நிரப்பினார், ரெபேக்கா நிரப்பினார், அப்போ தண்ணீர் கொடுத்து நிரப்பினார். தண்ணீர் இல்லாத வனாந்தரத்தில் காற்றை காண மாட்டேன், மழையை காண மாட்டேன், நான் உங்கள் நிரப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார். அல்ல நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் குடும்பத்தை நிரப்புங்க, என் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை நிரப்புங்க, நன்மையாக நிரப்புங்க, சமாதானத்தை நிரப்புங்க, சந்தோஷத்தை நிரப்புங்க, நிம்மதியாக நிரப்புங்க, ஐஸ்வர்யத்தை நிரப்புங்க. அல்லேலூயா, நிரப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், கண்டிப்பாக செய்வார். ஆண்டு வாசிங்க, யோவான் 6:13 வாசிங்க. யோவான் 6:13. மீதியான துணிக்கே 12 கூடை நிறைய நிரப்பின. மீதி இல்லாமல் இருந்தது நிரப்பினார். இப்போ மீதியானது நிரப்புவார். உங்கள் வீட்டில் சாப்பிட்ட போது மீதி இருக்கும், செலவு செஞ்ச போது மீதி இருக்கும், நீங்கள் துணிமணி உடுத்தின பிறகு துணிமணி வீரவா மீதி இருக்கும், பாத்திரங்கள் மீதி இருக்கும், நிறைய மீதி இருக்கும். அல்லேலூயா. நீ என்னத்தினால என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், எங்கே போய் நம்ம இவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு இருந்த சீசர்களுக்கு ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் கொடுத்து மீதியான துணிக்கு 1 கூடை இல்லை 2 கூடை இல்லை 12 கூடை நிறைய எடுக்க வச்சார். இந்த மாதம் அப்படி தான் சாமி, இந்த 12 மாதத்தில் மீதி எடுக்க வைப்பாருமா. அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்னால் கீழ்ப்படிஞ்சிடணும். அப்போ 5 அப்பம் 2 மீன் ஆண்டு அப்படி ஆசை வச்ச ஆண்டவர். உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு தான் அப்பா இருக்கும், கொஞ்சோண்டு தான் ரசம் இருக்குது, கொஞ்சம் தான் சோறு இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணி நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரை இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்துவம் மீதி எடுக்கும்படி செஞ்சீங்கல்ல, என் வீட்டில் சாப்பாடு மீதி இருக்கணும், பணங்காசு மீதி இருக்கணும், துணிமணி மீதி இருக்கணும், எல்லாம் மீதி எடுக்கும்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரை. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்து 3வது லூக்கா 5:7 வாசிங்க. லூக்கா 5:7. 2 படகு நிறைய. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொண்டு வந்து நிரப்புறார் ஆண்டவர். 2 படகு வலை கிழிந்து போகத்தக்கதான அளவுக்கு மீன்களை கொண்டு வந்து நிரப்புறார். அல்லேலூயா. பெருமையான வாழ்க்கை, தோல்வியான வாழ்க்கையை தேவன் ஜெயமுள்ளதாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். இந்த மாதத்தில் ஆண்டவரே படகு நிரம்பி வழியும். 1 படகு இல்லை 2 படகு. ஒரு சிங்கிள் மீன் இல்லை அந்த வலையில், 1 கூட இல்லை, 1 படகே நிரம்பாது. இப்போ 2 படகு நிரம்பி போச்சு, தண்ணியில் முங்குற மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆடு இந்த மாதம் வாழ்க்கையில் அப்படி தான் செய்வா. என் கூட சாயங்காலம் ஒருத்தர் வந்து பேசுவார். அவங்க மகன் கத்தாரில் வேலை செய்கிறான். அந்த பையனுக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு ஆர்டர் வந்துருக்கு மாஸ்டர், அவன் அந்த வேலைக்கு போய் சேரணும், அவன் கண்டிப்பாக நான் அந்த வேலைக்கு போய் சேர்ந்தானா எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் 4 குடும்பம் இல்லை 40 குடும்பத்துக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு அவன் நல்ல மனசுள்ளவன், தாராள மனசுள்ளவன். இன்றைக்கி அங்கே வேலைக்கு போனவங்க வீட்டு வேலை செஞ்சு எனக்கு காசு அனுப்புகிறான், வேலை இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு இப்போ ஆண்டவர் புது வேலை திறந்துருக்கிறாரு, அவனுக்கு கவர்மெண்ட்டே வேலை கொடுக்குது, அவனுக்கு மாத சம்பளம் 4 லட்ச ரூபா. அவனுக்கு அந்த வேலை கிடச்சின்னா எங்கள் தெருவில் உள்ள அத்தனை பேருக்கும் அவன் உதவி செய்வான், என் சொந்தக்காரனுக்கு எல்லாம் உதவி செய்வான் அப்படின்னு வந்து சொல்லுவார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நல்ல சொல்லுங்களாரும். 2 படகு நிறையத்தக்கதான மீன்களை கற்று கொண்டு வருவார். 1 படகு இல்லை 2 படகு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சாமி செய்வார்.
அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அல்லையில சொல்லுங்க எல்லாரும். அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக சாமி செய்வார். உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவன் அதெல்லாம் மாற்றிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்கும்படி இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பான். எல்லாம் வாங்க, சாப்பிட்டு போங்க, எல்லாம் வாங்க, இந்த காசை வாங்கிட்டு போங்க. ஏன் நீ கஷ்டப்படுறீங்க? மொல்லமாக கொடுங்க, கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, வச்சு செலவு செய்யுங்க. அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 படகு நிறைய மீன்கள். அல்லேலூயா. கண்டிப்பாக சாமி செய்வார். அடுத்து வாசிங்க, ஏசாயா 27:6 வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஒரு அருமையான வசனம் பாருங்க. கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து, அல்லேலூயா, தன் பலனால் உலகத்தை நிரப்பும் நாட்கள் வரும். எவ்வளோ அருமையான! ஆண்டவர் நிரப்புவார், உலகத்தையே நிரப்புவார் உங்கள் பலனால். அல்லேலூயா, உங்களுக்கு தான் பலன் கொடுப்பார். அதுக்கு முன்னாடி களஞ்சியத்தை தேவன் நிரப்புவார். களஞ்சியம். நீதிமொழிகள் வாசிங்க, நீதிமொழிகள் 3:10 வாசிங்க. நீதிமொழி 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் நிரம்பும். அல்லேலூயா. உன் களஞ்சியம், பணப்பெட்டி, அரிசி பெட்டி, கோதுமை வைக்கிற அந்த களஞ்சியத்தை தேவன் நிரப்புவார். அறுவடை செஞ்சு கொண்டு வர களஞ்சியத்தை அதை தேவன் நிரப்புவார். இன்னைக்கு வெறுமையாக இருக்கலாம், அல்லேலூயா, ஆனால் கவலைப்படாதீங்க, அது தேவன் நிரப்புவார். அது மாத்திரமா, அது நம்ம பலன், பூமியின் பலன். நெல், கோதுமை, கம்பு, வரகு, இதெல்லாம் பூமியின் பலன். ஆனால் இன்னொரு பலன், ஆவியின் பலன். அல்லேலூயா. அது யாக்கோப்பு வேர் பற்றி பூத்து காய்த்து தன் பலனால் நிரப்பு நாட்கள் வரும். நான் பெங்களூரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது தருமபுரிக்கு வந்தால் அங்கே ஏராளமான மாம்பழம் கூட கூடையாக லாரியில் ஏறிட்டே இருக்குது. என்னடான்னு பார்த்தா எல்லாம் பல ஊர்கள்ட்டு வந்த மாம்பழமெல்லாம் அங்கே. அதுபோல் சேலத்தை பார்த்தீங்கன்னா பல கூடையாக மாம்பழம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போகுது. அல்லேலூயா. இந்த பழத்தினால் அந்த ஊரை நிரப்புறாங்க. நாங்கள் கொரியாவுக்கு போயிருக்கும்போது, கொரியாவுக்கு இல்லை, நெதர்லாண்டுக்கு போயிருக்கும்போது நமக்கு உதவி செய்கிறவர் முத்துலிங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வேன்லாம் வாங்கி கொடுத்தார். அவர் ஒரு தக்காளி பழ கம்பெனியில் தோட்டத்தில் வேலை செய்கிறார். தக்காளி தோட்டம் நம்ம சர்ச்சை பெருசு இருக்கும், சர்ச்சையோட பெருசாக இருக்கும். பந்தல் போட்டு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா எக்கச்சக்கமான தக்காளி பழம். என்னடா இது பார்த்தா கண்ணு கட்டுப்பட்டு தக்காளி பழம். அதில் லாரியே ஏறுது, கண்டெய்னர் லாரி, அந்த லாரி இந்த லாரி வந்து ஏகப்பட்டது. அதில் அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த தக்காளி தோட்டத்தில். அந்த நெதர்லாண்டில் அந்த மாதிரி தக்காளி விளையுது பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, பசங்க இதெல்லாம் ஏன் பல தேசங்களுக்கு அனுப்புகிறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம், நெதர்லாண்டுக்கு அனுப்புகிறோம், சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புகிறோம். எல்லா ஊர்கள்லையும் எங்கள் ஊர் தக்காளி பழம் தான் போய் சேருது. அல்லேலூயா. சேலத்து மாம்பழம் எல்லா ஊர்லேயும் போய் சேருது. அந்தந்த ஊரில் சேலத்து மாம்பழம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி மாம்பழமும் தக்காளி பழமும் போய் அந்தந்த நாட்டுக்கு போகிறது மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதம் போய் சேரும். உங்களுக்கு இருக்க வரங்கள், உங்களுக்கு இருக்க வல்லமை, உங்கள் பாட்டு எல்லா இடத்துக்கும் போகும். அல்லையில சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம், யூடியூப்பில் வரும் டேவிட் பாட்டு, ஜான் பாட்டு, நம்ம விசுவாசி பாட்டு, நீங்கள்லாம் பாடணும். செல்வராஜ் பாடலாம் அழகாக பாடுறீங்க. இதெல்லாம் இங்கேயே மட்டும் பாடுறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அல்ல சொல்லுங்களாரும். ஆமாம், அதை பயன்படுத்தணும். பல தேசங்களுக்கு போகணும், பல ஊர்களுக்கு போகணும், பல நாடுகளுக்கு போகணும், பல தீவுகளுக்கு போகணும், உலகத்தையே நிரப்பணும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்காக பிரயாசம் பண்ணணும். சிஸ்டமாக அதே மாதிரி தான், நல்லா பாடுற சிஸ்டமாக. நானும் நம்ம கிறிஸ்டி மேசித்தப்போ கேத்தி சொல்லுவேன், நீங்கள்லாம் பாடுங்கடா, நல்லா செய்யுங்க. விட்டேரியா சொல்ல மாட்டேன், பாடுற நல்லா செய். ஆரம்பத்தில் சாத்தனூர் டேமுக்கு போவோம், ரிட்டீட்டு போவோம். வர்ற வழியில் வயலெல்லாம் இறங்கி பாட்டு பாடி எல்லாம் வீடியோ எடுப்போம். ஒவ்வொரு வயலில் இறங்கி பாட்டு பாடி வீடியோ எடுப்போம். காலாப்பட்டு, அப்பா மகாபலிபுரம் பீச்சில் எல்லாம் பாட்டு பாட வைப்பேன். நான் நம்ம விசுவாசியில் பாட்டு பாட வச்சு வீடியோ எடுப்பேன். அப்போல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் ஒன்றும் இல்லை, யூடியூப்லாம் இல்லை.
நம்ம டிவியில் போடுறதுக்காக வர்ற வழியெல்லாம் காரை நிப்பாட்டி வேன் நிப்பாட்டி பாட வச்சு போங்கம்மா பாடுங்க, போய் இந்த வயலில் பாடுங்க, உடனே வயலில் கையை ஆட்டி காலை ஆட்டி அழகாக வயலில் பாடுவாங்க. அதெல்லாம் வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்துங்க நம்ம அருள்வாக்தியில் போடுவேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ நல்லா தூங்கு, என்னத்தை செய். வேறு அசிங்கமாக பாட்டு பாடுறப்ப பிள்ளைகளும் ஆம்பளைகளும் வந்துட்டாங்க. நீங்கள் எழும்புனா அவன் அடங்கிடுவாங்க. நீங்கள் பாடணும். நீங்கள் பல நாள் உலகத்தை நிரப்பு நாட்கள் வரணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். செய்வர செய்ய மாட்டாரா? இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. சாமி செய்வார். நீங்கள் வாயை திறக்க வேண்டியதான். ஆண்டவர் செய்வார் அந்த வேலையை. அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், பிரிச்சதெல்லாம் சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. ரோசி அப்படி தான். சும்மா அந்த மேடையில் நின்று இத்தனோட ஒரு மைக் வச்சு பாடுறதுக்கு அவங்களுக்கு அந்த கிருபை கொடுத்துருக்காரு. பயன்படுத்தணும். தகுதி செடி மரம் போய் நின்று ஒரு பாட்டு பாடினா போகிறோம். அப்படியே க்ளீனாக இருக்கும். போடு, டிவியில் போடு, யூடியூப்பில் போடு, வாட்ஸ்அப்பில் போடு. என்ன உண்மையா இல்லையா? அல்ல சொல்லுங்கள். இதுக்காக நீ பிரயாசப்பட்டு எங்கேயோ போக வேண்டாம். கோல்டன் பீச்சுக்கும் நாங்கள் அப்போ போவோம். கோல்டன் பீச்சு, அந்த பீச்சு, இந்த பீச்சில் பாடுங்கம்மா. இப்போ அதெல்லாம் நம்ம சர்ச்சு பக்கமே பீச்சு மாதிரி இருக்குது. எல்லா செடி கொடி மரமெல்லாம் நீங்கள் நின்று பாடினீங்கன்னா அழகாக பாடிடலாம். என்ன உண்மையா இல்லையா? அநேக மக்களுக்கு அது பாவம், காஞ்சி கருவாடாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனால் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களே. கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க. ஆண்டவர் எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க. மகிமையால் நிரப்புங்கிறார். யாத்திராமம் 40:34 வாசிங்க. யாத்திராமம் 40:34 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எசேக்கியேல் 43:4. எசேக்கியேல் 43:4. கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அடுத்து தேவன் ஆலயத்தை நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. மீன்களால் நிரப்பினாரு, துணிகளால் நிரப்பினாரு, தண்ணீரால் நிரப்பினாரு, களஞ்சியத்தை தானியத்தால் நிரப்பினாரு, உங்களுடைய பலனை நிரப்புவார். மகிமையினால் ஆலயத்தை நிரப்புவார். அல்லேலூயா. ஆமாம், மகிமை. தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அந்த மகிமை ஆலயத்தை நிரப்பணும். நீங்கள் பாடுறது, நீங்கள் துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் ஆலயத்தை தேவனத்தை மகிமையாக நிரப்புவான். அவருடைய வெளிச்சம் வந்து நிரப்பும். இந்த லைட் இல்லை. நீங்கள் என்னென்னா அந்த லைட்டு இந்த லைட்டு பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்டை போட்டு ஆலயத்தை நிரப்புகிறாங்க, மேடை நிரப்புகிறாங்க. அது இல்லை. தேவன் மகிமையாக இறங்கி வருவார். தேவன் நீ பாடும்போது துதிக்கும் போது ஆண்டவர் ஆலயத்தை நிரப்புவார், மகிமையாக நிரப்புவார். இந்த மாதத்தில் நம்ம ஆலயத்தையே தேவனை மகிமையாக நிரப்புவார். என்ன மகிமை? செக்கினா மகிமை. அல்ல சொல்லுங்க. செக்கினா மகிமையினால் ஆலயத்தை நிரப்புவார். உள்ளே வந்த மக்களுடைய முகம் பிரகாசமாக. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து போகும்போது மூஞ்சியை பார்த்தா எந்த பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தீங்க? அல்ல சொல்லுங்களா. அப்படி உங்கள் முகம் பிரகாசிக்கணும். என்ன அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ சைனிங் ஆயிடணும், அவ்வளோ பிரைட்டாக மாறிடணும். என்னென்ன இங்கே உள்ள மகிமை முகத்தில் தெரியும். சீனா மலையில் மோசே ஆண்டவர் பார்க்குறாரு. மோசே ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 10 நாள், 40 நாள் மோசே இறங்கி வராரு. சனங்கள்லாம் ஐயோ எங்கிட்ட பேசாதீங்க, மூஞ்சில் முக்காடை போடுங்கய்யா, முகத்தை பார்க்க முடியல, சூரிய மாதிரி இருக்குது. நல்ல சொல்ல முடியாதீங்க. இங்கே இருந்து நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் முகத்தை பார்க்க முடியாமல் இருக்கும். பிரயாசமாக ஏஞ்சலே வந்திருக்க மாதிரி இருக்கும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். உங்கள் கண்ணமும் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைய உங்கள் முகத்தை பார்த்தா அடாடாடா எப்பா என்ன அழகாக இருக்கீங்க, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு, என்ன கிடைச்சிச்சு, காசு பணம் கிடைச்சா, முகம் இப்படி பிரகாசமாக இருக்குதே. ஒன்றும் இல்லை, தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பின மகிமை உங்கள் முகத்தில் காணப்படுது. மோசே ஆண்டவரை பார்த்தாரு. அவரை நான் பியூட்டி பார்க்க போயிட்டு இருந்தார் மோசே. கர்த்தாவிக்கு இப்போ ஒரு சில பிள்ளைகிட்ட பார்த்தா வெள்ளையடிச்ச மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்குது. நான் ஒரு சில பிள்ளைகளை பார்ப்பேன், என்னாச்சுன்னா முகத்துல எல்லாம் சாம்பு பூத்த மாதிரி. சாம்பு பூத்த தெரியுமா?
அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, என்ன மூஞ்சி சாம்பல் பூத்துக்குது, கண்ணு சாம்பல் பூத்துக்குது. சாம்பலை பூசிட்டு நான் பார்க்குறேன் ஞாயிற்றுல ஆறாவது அந்த மாதிரி சாம்பலை பூசாதீங்க. தேவ மகிமை இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் முகத்தை பார்த்தாவே அப்பா இன்னும் பார்த்துட்டு இருக்கும் போது அப்பா. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் என்னுடைய அனுபவமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த மூஞ்சியை பாடுறா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மூஞ்சியை பாடுறா அப்படி ஒரு நாள் உங்கள் மூஞ்சி சொல்லக்கூடாது. அந்த மூஞ்சி, குரங்கு மூஞ்சி, அப்படி மூஞ்சி, இப்படி மூஞ்சி, இதெல்லாம் உள்ளே வரலாம் அப்படி. ஆனால் வெளியே போகும்போது தேவனுடைய மூஞ்சியாக இருக்கும், இயேசுவை பார்த்த மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அது மாதிரி தேவன் மகிமையாக நிரப்புவான். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவான், உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும். அடுத்து யாத்திரா புஸ்தகத்தில் 31:5 பார்த்தீங்கன்னா ஞானத்தால் நிரப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் வாயை நிரப்புறது எப்படி சொல்றாரு? ஞானத்தினால் நான் உன்னை நிரப்புவேன். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஞானத்தினால் நிரப்புறவர் தேவ ஆவியார் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் ஞானம் உள்ளவங்களாக தான் காணப்படுவீங்க. அவ்வளோ அழகாக ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். தானியேல் 2:35 வாசிங்க. தானியேல் 2:35. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியை எல்லாம் நிரப்பிற்று. முக்கியமானது அந்த கல், அந்த பர்வதம் பெருசா மாறி பூமியை முழுசு நிரப்பிட்டு. என்னது? கடைசி வரி. ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியை, பெரிய பர்வதமா மாறி அந்த பாறை, அந்த கல்லு நினைச்ச உலகத்தை நிரப்பிடுச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசுதான் அந்த கல்லு. அவர் பூமியை நிரப்புவார். வீடு நிறைஞ்சவர் அவர். அல்லேலூயா. இப்போ நம்ம அப்பா அப்பா வீடு நிறைஞ்சவர். அப்பா இருந்தால் வீடு நிறைவாக இருக்குது, அம்மா இருந்தால் வீடு நிறையா இருக்குது. இன்றைக்கி அவங்க இல்லை, வீடே வெறுமையாக இருக்குதுப்பா சொல்கிறோமா இல்லையா? வீடே வெறுமையாக இருக்குது. அவங்க இருந்தானா வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ஆரம்பத்தில் நம்ம விசுவாசி சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்றைக்கி இருந்தால் சபை நிறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம பழைய விசுவாசியெல்லாம் அவ்வளோ பாய்க்கும் அவ்வளோ இப்போ இல்லை. அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. சபைக்கு வந்தானே மற்ற ஊழியக்காரங்க வர்றாங்க தான், ஆனால் அவங்க நல்லா செய்தி கொடுக்குறாங்க தான், நல்லா ஜெபிக்கிறாங்க தான். ஆனால் உங்களை மாதிரி நீங்கள் வந்தாவே போதும் மாஸ்டர், நீங்கள் பேச வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், நீங்கள் வந்தாவே சபை நிறைஞ்ச மாதிரி இருக்குங்கிறாங்க. அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் தேசத்தை நிரப்புவார். இயேசுவா நிரம்பணும். அல்லேலூயா. அதே மாதிரி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5:28. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளை இடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, உங்க போதகத்தினால பிரசங்கத்தால் நிரப்பிட்டீங்களே. அப்ப தேவனுடைய வார்த்தையால பாண்டிச்சேரி நிரம்பும், இயேசுவால பாண்டிச்சேரி நிரம்பும். ஏசப்பா பாண்டிச்சேரி நிரப்பணும். ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் அவனும் இவனும் இந்த பாண்டிச்சேரி நிரப்பக்கூடாது. அந்த நடிகை இந்த நடிகை, அந்த அரசியல்வாதி இந்த அரசியல்வாதி இல்லை. இயேசு எங்கே பார்த்தாலும். கொரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆண்டவர் தான். கொரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சினிமா வால்போஸ் பார்க்க முடியாது. எனக்கு கவனிங்க நல்லா. இப்போல்லாம் உங்களெலாம் கொரியாவுக்கு நான் கூட்டி போகணும். அவன் லீஜராக போயிட்டார். 2 முறை என்னை கொரியாவுக்கு அவர் கூப்பிட்டார். பயங்கர அன்பு காட்டுவார், பயங்கர பாசம். சாப்பாடு போட்டு சாப்பிட வைப்பார் பாருங்க. 200 நாடு சாப்பாடு, 200 நாடு சாப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. நான் பயந்தே போயிட்டேன். என்னடா இது இப்படிப்பட்ட டைனிங் ஹாலா? நம்ம சர்ச்சு மாதிரி டைனிங் ஹால், எங்கே சாப்பிட பாருங்க. என்னன்னா கொரியாவில் ஒரு வால்போஸ் பார்க்க முடியாது, ஒரு அரசியல்வாதி வால்போஸ் பார்க்க முடியாது. அப்போ கிளீனாக எங்கே பார்த்தாலும் ஏசு தான், ஆலயம் தான், அல்லேலூயா தான், ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா.
ஒரு சர்ச்சில் 10 லட்சம், இன்னொரு சர்ச்சில் 5 லட்சம், இன்னொரு சர்ச்சில் 2 லட்சம். நான் போன சர்ச்சு டிஜே ராக் சர்ச்சு, அங்கே 2 லட்சம் பேர். எல்லாம் லட்சங்க தான், ஆயிரங்களே கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்? அந்த கொரியாவை போதகத்தால் நிரப்புனா, பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கே அதெல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் பயங்கர சந்தோஷப்படுவீங்க. அவங்களே டிக்கெட் போட்டு நம்மளை கூப்பிட்டு நம்மளை அழகாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் பாருங்கள், அந்த மலையில் போய் பாருங்கள், பருவ மலையை பாருங்கள். அங்கெல்லாம் அப்படிப்பட்ட அருமையான செவமலை, துதிமலை, உபவாச மலை, பாஸ்டிங் ப்ரேயருக்கே போயிடணும். மலை மேலே பாஸ்டிங் ப்ரேயரே அங்கே ஒரு மலையில் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சு, நம்ம திருவண்ணாமலை கிடக்குது ஆண்டவரை. அங்கே போயிட்டு வந்து நான் திருவண்ணாமலை பார்ப்பேன், தாமஸ் மவுண்ட்டை பார்ப்பேன். ஆண்டவர் இதை என்ன உபவாச மலையாக மாறுமே, இங்கே ஜெபமலையாக மாறணுமே, பாண்டிச்சேரி இருக்கிற எல்லா மலையும் உபவாச மலையாக மாறணும். ஒரு மலையை விலைக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை சொல்லுங்களாரும், இன்றைக்கி அந்த ஆசை இருக்குது, ஆனால் நம்ம தான் முடியல. ஒரு மலையை விலைக்கு வாங்கிறார் பாலியன்ஸ், பெரிய தாமஸ், அது ப்ரேயர் மவுண்ட். அதில் போவாங்க பாருங்கள். அண்ணன் மோகன் எல்லாம் அந்த ஜெபமலை வாங்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அது மாதிரி தன் போதகத்தால் நீங்கள் எருசலேமை நிரப்பிட்டீங்களே, ஆண்டவர் நிரப்புவார். எங்கே பார்த்தாலும் தேவனுடைய செய்தி, தேவனுடைய பாடல், தேவனுடைய துதியால் பாண்டிச்சேரி நிரம்பணும். இந்த மாதம் நிரப்புவார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லே சொல்லுங்களாரும். ஆமாங்க, சினிமா கினிமாலாம் ஆண்டு தூக்கி எறிஞ்சிருவார். அடுத்து அப்போஸ்தலர் 9:17 வாசிங்க. பரிசுத்த ஆவியார் நிரப்புவார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பரிசுத்த ஆவியார் நிரப்பப்படும்படி அனுப்பினார். அல்லேலூயா. நம்ம போகிற இடத்துலலாம் பரிசுத்த ஆவியார் இறங்கி வருவார், நிரப்புவார். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களே அந்த வீட்டை தேவன் ஆவியார் நிரப்புவார். கடைசியாக பாருங்க, எபேசியர் 4:10 வாசிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் போட்டிருக்கா. எல்லாவற்றையும் எபேசியர் 4:10 எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் கர்த்தர். கைதடுங்க உற்சாகமா. நீங்கள் எதில் குறையாக இருக்கீங்க, எதில் எம்டியாக இருக்கீங்க, எவ்வளோ வேக்கண்டாக இருக்குது தெரியாது. ஆனால் தேவன் பார்க்குறாரு, என் பிள்ளைய எல்லாவற்றால் நிரப்புவேன் நான். ஆண்டவருக்கு பேர் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. சமாதானமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, இல்லை அபிஷேக வல்லமையாக, அந்த வல்லமையாக நிரப்புவார் ஆண்டவர். அந்த நன்மையாக நிரப்புவார் ஆண்டவர். ஆசையாக இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம், என்னை வெறுத்து அல்லாதீங்க. எல்லாம் சொல்லுங்க.